வணக்கம் மக்களே. சின்ன மருமகள் நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதனை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. மானங்கெட்ட வேலைகளை செஞ்சுகிட்டு இருக்க சாவித்திரி தாமரையை தோல் உரிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சின்ன மருமகள் சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். சின்ன மருமகள் சீரியலோட வரக்கூடிய எபிசோடு எப்படி வரும்னு பார்க்கலாம். ஈஸ்வரி தாமரை தான் போன் பண்ணது அப்படின்னு சொல்லாம வேற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க ராசாங்கத்துக்கிட்ட. சாவித்திரிக்கு தூக்கி வாரி போட்டுறது செல்லப்பாண்டி. ஆதாரத்தோட வர்றானா? ஐயையோ, ஒருவேளை அந்த ஆறுமுகத்தை புடிச்சு உண்மையை வரவச்சுட்டாங்களா? இப்ப என்ன பண்றது அப்படின்னு சாவித்திரி ராசாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. என்ன அண்ணே, இது அநியாயம் அண்ணே, அக்கிரமம் அண்ணே. யாரோ என்னென்னமோ சொல்றாங்க. என்னையும் என் பொண்ணையும் ஏமாத்த பாக்குறீங்களா? வேண்டாம் அண்ணே, இவங்க சொல்றத நம்பாத அண்ணே. இந்த கல்யாணம் நடக்கணும். சேதுவை தாமரை கழுத்துல தாலியை கட்ட சொன்னேனே, கட்ட சொல்லு, தாலியை கட்ட சொல்லு அப்படின்னு அழுது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாவித்திரி. ராசாங்கம் ஒரே குழப்பத்துல என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. சேதுக்கு இப்ப கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. கருப்பு ஆரம்பத்தை புடிச்சு உண்மையை வரவச்சுட்டான். ஆறுமுகம் வந்து உண்மையை சொன்னா போதும், அப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு அப்படின்னு சாவித்திரி விடாம கத்தி கதறிக்கிட்டே இருக்காங்க. அண்ணே, சேத மணமேடையில உட்கார சொல்லு, மணமேடையை விட்டு எந்திரிக்க வேணாம், தாலியை கட்ட சொல்லு அப்படின்னு இப்ப ராசாங்கம் சொல்றாரு. இந்தமா சாவித்திரி செத்த பொறுமையா இரு, அப்படி என்ன ஆதாரத்தை கொண்டு வரான் அந்த செல்லப்பாண்டி? ஐயோ அண்ணே, என்ன அண்ணே நீ இப்படி பேசுற? தாலியை கட்ட சொல்லு. இல்ல சாவித்திரி, நீ இப்ப எதுக்கு இப்படி அவசரப்படுற? நீ எதுவும் குற்றம் செய்யலையே. ஐயோ அண்ணே, என்ன அண்ணே, என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? பின்ன எதுக்கு சாவித்திரி நீயும் பயப்படுற? அப்பதான் கல்யாண ஏற்பாடு பண்ணி இருக்கோம்ல, அந்த செல்லப்பாண்டிக்கும் இதுல உரிமை இருக்குல்ல. அவனோட பொண்ணோட வாழ்க்கைக்காக செல்லப்பாண்டி ஏதோ ஆதாரத்தை கொண்டு வரானா, நாம அவனோட கருத்தையும் ஏத்துக்கணும்ல. செத்த நேரம் காத்திருக்கலாம் சாவித்திரி, அந்த செல்லப்பாண்டி வரட்டுமே, அப்படி என்னதான் ஆதாரம் கொண்டு வரான்னு பார்க்கலாம் அப்படின்னு ராசாங்கம் சொல்லிடுறாரு. சாவித்திரி ஈஸ்வரி மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. மரண கோவத்துல, அடி நாசமா போறவளே, அடியே ஈஸ்வரி, அந்த செல்லப்பாண்டி ஏதோ சொன்னான்னா நீ அதை வந்து இங்க சொல்லணுமா? இன்னும் ஒரு நிமிஷம் பொறுத்திருக்கலாமேடி. சேது தாமரை கழுத்துல தாலியை கட்டிருப்பானே, இப்படி கடைசி நேரத்துல வந்து காரியத்தை கெடுத்துட்டியே அப்படின்னு சாவித்திரி ஈஸ்வரி மேல கொலைவெறியில இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில சாவித்திரியால ஈஸ்வரி மேல கோவத்தை வெளிக்காட்ட முடியல. ஈஸ்வரி சாவித்திரியை பார்த்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. அடியே சாவித்திரி, நீ அரக்கினா நான் என்ன சும்மாவா? உனக்கு மேல இந்த சொத்துல பாதியாவது நான் ஆட்டைய போட்டுறணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வந்து முழுசா எடுத்துட்டு போக பாக்குறியா? என்கிட்டயே உன்னோட அதிகாரத்தை காட்டுற. இப்ப என்னோட கால்ல விழுந்தல, இப்பயாவது என்ன பத்தி புரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி பயபக்தியோட சுமங்கலி பூஜை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பூஜை முடியற நேரம் வருது, எப்படியும் தர்மம் வெல்லும் அப்படின்னு கண்ணை மூடி அந்த அம்மனை நினைச்சு இறுதிக்கட்ட பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அரக்க பறக்க கருப்பு காரை ஓட்டிக்கிட்டு வேகமா காம்பவுண்டுக்குள்ள வர்றாரு. செல்லப்பாண்டியும் வசந்தியும் கார்ல இருந்து இறங்கி வேகமா வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. போகும்போதே தமிழ்ச்செல்வி பூஜையில இருக்கிறதை பார்த்துட்டு, ஆத்தா, நியாயம் ஜெயிச்சிருச்சுமா, உன்னோட நம்பிக்கையும் பிரார்த்தனையும் வீண் போகல அப்படின்னு சொல்லிக்கிட்டே செல்லப்பாண்டி, வசந்தி, கருப்பு, ஆறுமுகம், செல்வி எல்லாருமே வீட்டுக்குள்ள போறாங்க. செல்லப்பாண்டி மூச்சு இறைக்க ராசாங்கத்துக்குள்ள வந்து நிக்கிறாரு. கருப்பு சொல்றாரு, மாப்பிள்ளை, இந்த ஆறுமுகம் உண்மையை ஒத்துக்கிட்டான். உன்மேல எந்த தப்புமே இருக்காது மாப்பிள்ளை, எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் தெரிய போகுது அப்படின்னு கருப்பு சொல்றாரு. இதை பார்க்கிற சாவித்திரிக்கு மரண ஷாக்கு. அடப்பாவே,
ஆறுமுகம், இப்படி கடைசி நேரத்துல என் காலை வாரி விட்டுட்டியா? நேத்துதானடா என்கிட்ட இருந்து மொத்தமா 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போன. அப்படின்னு ராசாங்கம் கொஞ்சம் கூட தாமதிக்காம நேரா விஷயத்துக்கு வராரு. இந்தப்பா செல்லப்பாண்டி, என்ன விஷயம்? என்ன ஆதாரம்? ஆமா, இது யாரு அப்படின்னு அடுத்த எடுக்கா செல்லப்பாண்டி கிட்ட ராசாங்கம் கேள்விகளை கேக்குறாரு. சாவித்திரி வர்றாங்க. என்ன அண்ணே, இது ரொம்ப அநியாயம் அண்ணே அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ராசாங்கம் சொல்றாரு. இந்தா சாவித்திரி, செத்த நேரம் அமைதியா இருன்னு சொன்னேன்ல, இரு கொஞ்சம் கேட்போம். என்ன விவரம்? சொல்லு செல்லப்பாண்டி, என்ன ஆதாரம் வச்சிருக்க? என்ன பிரச்சனை? ஐயா சம்மந்தி ஐயா, ஆதாரம் இருக்குயா. இந்த தம்பிதான் ஆதாரம். இந்த தம்பியை சொல்லும் அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. இப்போ அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போன் போட்டது தமிழ்ச்செல்வி இல்லைங்கய்யா, இந்த தாமரை தாங்கய்யா. இந்த தாமரை தான் அன்னைக்கு ரோட்ல போய்கிட்டு இருந்த என்கிட்ட போனை வாங்கி அவசரமா பேசணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் போட்டுச்சு அப்படின்னு ஆறுமுகம் சொன்ன உடனே ராசாங்கம் கோவத்துல புருவத்தை உயர்த்தி, டேய் என்னடா உளர்ற? ஐயா நான் உளறலைங்கய்யா, நான் சொல்றது எல்லாமே சத்தியம்ங்கய்யா. இந்த தாமரை தாங்கய்யா என்கிட்ட இருந்து போன் வாங்கி போலீஸ்க்கு போன் போட்டது. இந்த உண்மையை மறைச்சு தமிழ்ச்செல்வி மேல பழிய போடச் சொல்லி இந்த சாவித்திரியும் எனக்கு நிறைய பணம் கொடுத்து அப்படி சொல்ல சொன்னாங்க. நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேங்கய்யா. ஆனா இதய நோயாளியான எங்க அக்கா உசுர 1க்கு 2 தடவை முன்ன பின்ன தெரியாத இவங்க காப்பாத்தி இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு மன்னிக்க முடியாத பெரிய தப்பை நான் பண்ணிருக்கேன். இப்பதான் நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. அதுதான், இனிமேல் உண்மையை மறைச்சா அது பெரிய பாவம் அப்படின்னு உண்மையைச் சொல்லிரணும் அப்படின்னு வந்திருக்கேன் ஐயா. இப்போ சாவித்திரி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. ஐயோ, இந்த ஆறுமுகம் உண்மையை சொல்லிட்டானே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு இப்பவும் தன்னோட கிரிமினல் மூளையை வச்சு மறுபடியும் ஒரு பெரிய நாடகத்தை பண்றாங்க சாவித்திரி. அடப்பாவிங்களா, இப்படி என்னோட மகளோட வாழ்க்கையிலே விளையாடுறீங்களா? சாவித்திரி நேரா ஆறுமுகத்தோட சட்டையை புடிச்சு, டேய் நீ நல்லா இருப்பியாடா? இப்படி என்னோட மக வாழ்க்கையை கெடுக்கணும்னு இப்படி ஒரு வேலையை பண்றியே, உனக்கு மனச்சாட்சியே இல்லையா? உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதுதானே? கேவலம் பணம் நான் கொடுத்திருப்பேனேடா. நேத்து கூட என் வீட்டுக்கு வந்தல, உங்க அக்காவுக்கு ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போனியே. நானும் இப்படி குடிச்சிக்கிட்டு திரியுறேன். எங்க அக்கா பாவம் நெஞ்சு வழியால அவதிப்படுறாங்க. நானும் இல்ல, என்னோட அக்காவும் போயிட்டான்னா அப்புறம் என்னோட அக்கா மகன் சின்ன குழந்தை அனாதை ஆயிரும்னு கெஞ்சுனியேடா. என்கிட்ட வந்து அம்புட்டு பணம் வாங்கிட்டு போனியேடா. இப்படி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றியா? பாவே, நீ நல்லாவே இருக்க மாட்ட, உங்க அக்கா நல்லாவே இருக்க மாட்டா, உங்க அக்கா பொண்ணும் நல்லாவே இருக்காது அப்படின்னு கீழ விழுந்து உருண்டு பிறண்டு அழுது பயங்கரமா நடிக்கிறாங்க. இதை பார்க்கிற ராசாங்கம் எது உண்மை எது பொய்னே புரிஞ்சுக்க முடியல. இப்ப சாவித்திரி எந்திரிச்சு முந்தானையை இடுப்புல சுருகிக்கிட்டு கலைஞ்சிருந்த தன்னோட தலைமுடியை சுருட்டி கொண்டையா போட்டுக்கிட்டு நேரா ராசாங்கத்துக்கிட்ட போறாங்க. அண்ணே போதும் அண்ணே, இப்படி எல்லாருமே திட்டம் போட்டு என்னையும் என் மகளையும் ஏமாத்த பாக்குறீங்களா? நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கலைன்னா பின்ன இந்த கல்யாணம் எதுக்கு அண்ணே? வேண்டாம் அண்ணே, இந்த கல்யாணம் வேண்டாம் அண்ணே. என்ன, இந்த ஊர் உலகம் தாமரையை பழிச்சு பேசும். அம்புட்டு தானே, கல்யாணம் ஆகாமலேயே வாயு வயிறுமா இருக்காளேன்னு எல்லாருமே கேவலமா பேசப் போறாங்க. பரவாயில்லை அண்ணே, நாங்க போயிடுறோம். நாங்க இங்க இருந்தாதானே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வேகமா மணமேடைக்கு போய் மணக்கோலத்துல உட்கார்ந்திருந்த தாமரையை கழுத்துல இருந்த மாலையை புடுங்கி தூக்கி வீசிட்டு, எந்திரி தாமரை வா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்ன பண்ற, என்னம்மா பண்ற அப்படின்னு தாமரை கேட்கும்போது சாவித்திரி தாமரைக்கு கண்ண காட்டுறாங்க. நீயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுடி, இந்த கல்யாணம் நடக்கணும், நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு, இந்த கல்யாணத்தை அம்மா நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சைகை காட்டுறாங்க. உடனே தாமரையும் கண்ண கசக்கிக்கிட்டு எந்திரிச்சு வராங்க. நீ கவலைப்படாத தாமரை, அம்மா நான் இருக்கேன்,
உனக்கு நீ சொல்றத கேப்பீல அப்படின்னு. இனிமே நமக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். தாமரை, இங்க எல்லாருமே நம்மள பழி போட்டு பேசுறாங்க. அண்ணே அண்ணே அண்ணேன்னு அண்ணன் வீட்லயே கிடந்ததை விட வேற என்ன பண்ணணும்? நாங்க போறோம் அண்ணே. எங்கயாவது போய் ஆத்துலையோ குளத்துலையோ கிணத்துலையோ போய் செத்து போயிடுறோம். நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சாவித்திரி பெரிய சீன் போட்டு நடிக்கிறாங்க. இப்போ இதை பாக்குற எல்லாருமே யோசிக்கிறாங்க, என்னடா இது, வம்பா போச்சு, என்ன இந்த சாவித்திரி இப்படி நடிக்கிறா? ஐயையோ, ராசாங்க மனசு மாறிடுவாரே அப்படின்னு நினைக்கும்போது ராசாங்கம் சொல்றாரு, இந்த சாவித்திரி, செத்து நில்லு. நீ எதுக்கு போற? கண்ணால காண்றதும் போய் காதால கேக்குறதும் போய். நான் உன்னை நம்புறேன் சாவித்திரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செல்லப்பாண்டி, என்ன இது, எல்லாமே உன்னோட வேலைதானா? எனக்கு நல்லா தெரியும், இந்த செல்லப்பாண்டி வாக்கு கொடுத்தா காப்பாத்த மாட்டானே. இப்ப என்ன அமைதியா இருக்கானேன்னு கடைசியா நீ உன்னோட புத்தியை காமிச்சிட்டீல. ராசாங்கம், முதல்ல நீங்க எல்லாருமே இங்கிருந்து வெளியே போயிருங்க. இல்ல நானே உங்களை அடிச்சு வெளியே துரத்திடுவேன். சன்னாசி, முதல்ல இவங்களை வெளியே அனுப்பு. டேய் கருப்பு, நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு எல்லாத்தையுமே வெளியே அனுப்புறாரு. சாவித்திரி யோசிக்கிறாங்க, அப்பாடா, நம்ம நாடகம் வெற்றி அடைய போகுது. இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிரும். சாவித்திரி அழுகுறது மாதிரியே வந்து நேரா ஈஸ்வரி கிட்ட போய் அழுதுகிட்டே சொல்றாங்க, என்ன மதினி, உங்களை நான் என்னென்னமோ நினைச்சேன். நீங்க இப்படி கடைசி நேரத்துல காலை வாரிட்டீங்களே. அந்த செல்லப்பாண்டி சொல்றான்னு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தச் சொல்லிட்டீங்களே. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இது என்னோட வீட்டா? இது என்னோட அண்ணன் வீடு. இப்படி பண்ண உங்களை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்றதுக்கு என்னால எப்படி முடியும்? போங்க மதினி, சாவித்திரி, அப்படின்னு இந்த கல்யாணம் முடியட்டும். உங்களை குடும்பத்தோட வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு மறைமுகம் அம்மா ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க. இப்போ ராசாங்கம் சொல்றாரு, இந்தாம்மா தாமரை, போய் மணமேடையில உட்காரு. சன்னாசி, அவனையும் போய் மணமேடையில உட்கார சொல்லு. ஐயர் தாலியை எடுத்து கொடுப்பாரு. தாலியை கட்ட சொல்லு. சேது, என்ன சொல்றதுன்னே தெரியல. ராசாங்கம் மறுபடியும் கத்துறாரு. சன்னாசி, அவனை மணமேடையில உட்கார சொன்னேன். தாமரை காலத்துல தாலியை கட்ட சொன்னேன் அப்படின்னு சேது வேற வழியே இல்லாம மணமேடையில உட்கார போறாரு. அதோட கையோட அந்த கதவை இழுத்து மூடு. இந்த கல்யாணம் முடியறது வரைக்கும் யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு பார்த்தா திடீர்னு வீடே அதிர்றது மாதிரி. சேதுபதி மாமா, மணிமடைக்கு போகாதீங்க அப்படின்னு ஒரு சத்தம். பார்த்தா தமிழ்ச்செல்வி ஆக்ரோசமா நிக்கிறாங்க. உள்ள போன தமிழ்ச்செல்வி நேரா சேதுபதி கையை இறுக்கமா பிடிச்சிக்கிறாங்க. யாரு புருஷனை யாரு பங்கு போடுறது? இப்ப ஒரு அசரங்கம். ஏய் தமிழ்ச்செல்வி, இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்பதான் உங்க அப்பன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். அடுத்து அவன் உன்னை அனுப்பிச்சிட்டானா? இப்ப தமிழ்ச்செல்விக்கு கோவம் வருது. மாமா, போதும், நிறுத்துங்க. அவரு எங்க அப்பா. அவர் எனக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் சொல்லுவாரு. பின்ன யாரு? இந்த அயோக்கிய பையன் சேதுபதி வரச் சொன்னானா? உன்னைய தாலி கட்டுற நேரத்துல கடைசியா வந்து கலா பண்ணு அப்படின்னு. தமிழ்ச்செல்வி, மாமா, நீங்க என்னை மீறி பேசுறீங்க. மாமா, அவர் என்னதான் உங்க பிள்ளையா இருந்தாலும் அவர் என்னோட புருஷன். அவரை பத்தி தப்பா பேசுற யாரா இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி பதிலுக்கு பதில் பேசும்போது இப்போ வீட்டுக்குள்ள எல்லாருமே வர்றாங்க. பூஜைக்கு போன அப்பத்தா மோகனா அத்தோட பூஜைக்கு வந்த எல்லா பெண்களுமே வீட்டுக்குள்ள கூட்டமா வர்றாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம சாவித்திரியும் ராசாங்கமும் முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இப்ப சாவித்திரி கேக்குறாங்க, ஏய் தமிழ்ச்செல்வி, என்ன திமிரா? சேது தாமரையை கெடுத்திருக்கான். சேது தாமரை காலத்துல தாலியை கட்டணும். இல்லைன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சாவித்திரி தமிழ்ச்செல்வியை பார்த்து அடிக்கிறதுக்காக கை ஓங்கும்போது தமிழ்ச்செல்வி சாவித்திரி முன்னால கையை நீட்டுறாங்க. தமிழ்ச்செல்வி கையை பார்த்த சாவித்திரி அதிர்ச்சியாகி போய் வாயை பொளந்துகிட்டு சிலை மாதிரி நிக்கிறாங்க.